அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலை அப்படின்ற ஒரு யோக்கியன் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் கிளப்பி விட்டுருக்காப்புல. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல்பட்டியில் ஒரு சிறுமி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். அந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா மதமாற்றம் நடந்திருக்கு. அந்த சிறுமி படித்த பள்ளிக்கூடத்தில் அந்த சிறுமியை கண்டிப்பாக மதம் மாறணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க அந்த பள்ளிக்கூடத்தில்னு சொல்லி அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சு அந்த சிறுமியை வீடியோ எடுத்து அந்த சிறுமியுடைய பெற்றோர், சித்தி, சித்தப்பா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி அவங்களையும் பொய் பேச வச்சு அவங்கள தலைமறைவாக வச்சு இந்த மாதிரி பல கேடுகட்ட வேலைகளில் தமிழ்நாடு பாஜக இறங்கிச்சு. அதற்கு முழு மூளையாக செயல்பட்டவர் அண்ணாமலைன்ற நபர். பல விதங்களில் தமிழ்நாட்டில் மதவாத அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ கூட திருப்பரங்குன்றம் விவகாரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி இங்கே ஆட்சியை பிடிச்சிடும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வெறி பிடிச்சி போய் திட்டுறாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி தான் அந்த சம்பவத்திலையும் மதவாத அரசியலை முன்னெடுத்து இந்த சங்கிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓடி வந்தாங்க. இப்போ அந்த விவகாரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மதமாற்றம் இல்லை, மதமாற்றத்திற்காக அந்த சிறுமி தற்கொலை செய்யவில்லை அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பள்ளி இருக்குது, அந்த பள்ளியுடைய பேர் பார்த்தீங்கன்னா தூய இருதய மேல்நிலை பள்ளி. அந்த பள்ளியில் படித்து வெளியேறிய முன்னாள் மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சான்றிதழ்களை எல்லாம் ஆய்வு செஞ்சதில் யாருமே மதம் மாறவில்லைன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரிழந்த அந்த சிறுமி லாவண்யாவுடைய தந்தை, சித்தி அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பாஜகவுடைய தலைவர்கள் நிர்பந்தித்ததாகவும் அந்த நிர்பந்தத்தால தான் அந்த சிறுமியுடைய உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மாணவியுடைய மரணத்திற்கு ஆக்சுவல் காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியுடைய விடுதி காப்பாளர் சகாய மேரி அப்படின்றவங்க தான். ஆனால் இது மதமாற்றம் சம்பந்தப்பட்ட விவகாரம் இல்லை, வேற ஏதோ ஒரு விவகாரம். அவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லி சிபிஐ தரப்புலேருந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த கேடுகட்ட அண்ணாமலையும் கேடுகட்ட பாஜகவினரும் சேர்ந்து வச்ச இந்த அபாண்டமான குற்றச்சாட்டுனால அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்த ஆசிரியர்கள் இவங்க நிறைய பேரை கைது பண்ணாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு கடுமையான நெருக்கடிகளை எல்லாம் கொடுத்தாங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வச்சாப்ல. தமிழ்நாடு ஃபுல்லாக சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ்லாம் நடத்தக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்களையும் இந்த மாதிரி மதமாற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா ஸ்கூல்லையுமே மதமாற்றம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை, பொய் குற்றச்சாட்டையும் ஒரு அவதூறான விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தாப்ல. இப்போ இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறது சிபிஐ. இவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சிபிஐ, ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சிபிஐ. இதுவே தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பு இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணியிருந்தா இதுக்கும் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ சிபிஐ இப்படி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணதுக்கப்புறம் பாஜக காரங்க வாயை திறந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம பேன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு பதிவை கூட காணும். இந்த விவகாரத்திலே பார்த்தீங்க இல்லையா, எப்படி ஒரு கேடுகட்ட அரசியலை பண்ண பார்த்து தமிழ்நாட்டில் எப்படி அம்பலப்பட்டு சங்கிகள் நடு தெருவில் நிற்கிறாங்கன்ட்டு புரியுதா? இந்த மாதிரி தான் வடநாட்டில எல்லாம் பண்ணி அங்கெல்லாம் இதை அம்பலப்படுத்துறதுக்கு பெருசாக யாரும் இல்லை. அப்படி யாராவது அம்பலப்படுத்தினாலும் அவங்கள அவங்க சோழியை முடிச்சு விட்டுறது. ஆனால் தமிழ்நாட்டில் அது எடுபட மாட்டேங்குது. அதனால தான் இந்த சங்கிகளுக்கு தமிழ்நாடு உறுத்திக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டை பார்த்தா இவங்க கிட்ட என்ன பண்ணாலும் எடுபட மாட்டேங்குதே, நம்மளை தோலை உரிச்சு தொங்க போட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி அம்பலப்பட்டு நடு தெருவில் நிற்கிறாங்க. இறந்து போன ஒரு சிறுமியை வச்சு தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை உண்டாக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை அன்னைக்கு போட்ட ஸ்கெட்சு வலிக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். பிணம் தின்னும் கழுகு இருக்கு பாருங்க, அதை விட மோசமான ஒரு பிறவி தான் இந்த அண்ணாமலை. செங்கலை உருவாராமே இவர் செங்கலை நல்லா உருவிட்டாங்களா? உனக்கு ஒரு மதத்தை நம்பி, ஓட்டுகளை நம்பி போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த கூக்குரலை இந்த சபையிலே வள்ளுவர் கோட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்துகிறது. தமிழ்நாட்டிலே கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வேண்டும், அதற்கான நேரம் வந்துவிட்டது. அது நம்ம லாவண்யா அவர்களுடைய மரணத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அது கிடைக்கட்டும். பாருங்க, அந்த பொண்ணு இறப்பை வச்சு எப்படி ஒரு பிண அரசியலை செய்கிறான் இந்த அண்ணாமலைன்ற அயோக்கியன்றதை பார்த்துக்கோங்க. வட மாநிலத்தை போல இங்கேயும் எல்லாத்தையும் ரத்த கலரையாக்கி மக்களை எல்லாம் மாறி மாறி அடிச்சுக்க விட்டு மாறி எல்லாரும் குத்திக்கிட்டு சாவணும்னு சொல்லி விரும்புறானுங்க. இப்படி எல்லாரையும் சாவடிச்சு நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி விரும்புறானுங்க. தமிழக மக்களே உஷாரா இருங்க. இந்த மத அரசியலை பண்றானுங்க பாருங்க. இவனுங்க ஒரு சம்பவம் பண்றானுங்க, நமக்கு எதிராக ஒன்று பண்றானுங்கன்னா நம்ம 10 சம்பவம் பண்ணணும். என்ன சம்பவம்? இவங்கள மாதிரி மத அரசியல் சம்பந்தம் கிடையாது, மத அரசியல் தான். ஆனால் நல்ல மத அரசியல் செய்யணும். இந்துக்களா இருக்கீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்ஸ் கிட்டலாம் நல்ல நட்பு பாராட்டுங்க. நல்லா அவங்க கூட இன்னும் நெருங்கி பழகுங்க. இந்து நபர், இஸ்லாமிய நபர் நண்பர்களாக இருக்கிறது, இல்லைனா ஒரு இந்து நபரும் கிறிஸ்தவரும் நண்பராக இருக்கிறது, நமக்குள்ளெல்லாம் நிறைய கதை இருக்கும். இந்த விஷயத்துக்காக நான் இதை விட்டு கொடுத்தேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன். முடிஞ்சா உங்களால் அதை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு 4 பேர் பார்க்குற மாதிரியே போட்டு விட்டுருங்க. தமிழ்நாடு மத நல்லிணக்கத்துக்கு பேர் போன ஒரு ஊர் அப்படின்றத நம்ம நிரூபிச்சுட்டே இருக்கணும்.
சங்கிகள் ஒரு விஷயம் பண்ணால் நம்ம 10 விஷயம் பண்ணணும். நீங்கள் நினைக்கிறது இங்கே நடக்காது சங்கிகளே அப்படின்றத நம்ம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். மதமாற்றத்தினால தான் இந்த பெண்ணு இறந்துட்டாங்க, மதமாற்றத்தினால தான் இந்த பெண்ணு தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொய்யா பேசிக்கிட்டு இருந்த இந்த அண்ணாமலை இப்போ மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாரா? மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல. நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், ஒரு நல்லவனாக இருந்தா, ஒரு உத்தமனாக இருந்தா, ஒரு யோக்கிய சிகாமணியாக இருந்தா மன்னிப்பு கேட்கணும்ல. பகிரங்கமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் செஞ்சது தப்பு, நாங்கள் பாஜகக்காரங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டோன்னு வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும்ல. மன்னிப்பு கேட்பானுங்கன்னு நினைக்கிறீங்க? கேட்க மாட்டானு. மன்னிப்பு கேட்டால் அவன் மனுஷன். இவனுங்கெல்லாம் மனுஷனுங்களே, சங்கி நாய்ங்க. இவனுங்கெல்லாம் மன்னிப்பு கேட்பானுங்கன்னு நினைக்கிறீங்க? மயிரில் கேட்பானுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடந்தப்போ சாட்டையை தூக்கி அடிச்சு ட்ராமாலாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தியா அண்ணாமலை, இப்போ வந்து சாட்டையால் அடிச்சுக்க வா, நான் தப்பு பண்ணிட்டேன், இது என்னுடைய தப்பு தான், சாட்டையால் தூக்கி அடி, சட்டையை கழட்டி போட்டு வந்து நில்லு நடு ரோட்டில், முடியுமா? பண்ணுவியா? இந்த நபர் சொன்ன இந்த ஒரு பொய்யை நிரூபிக்கிறதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்கு. எத்தனை போய் சொல்லியிருப்பாப்புல. இதெல்லாம் நிரூபிக்கணும்னா எத்தனை வருஷம் வேணும்? 15-20 வருஷம் வேணும் போல. அவ்வளோ பொய். முன்னாடியெல்லாம் மாநில தலைவராக இருக்கிறப்போ தினமும் ப்ரெஸ் மீட்டு கொடுத்து தினமும் வந்து எதையாவது ஒன்று பொய்யை உளறிட்டு போயிடுறது. அது வந்து விவாத பொருளாகும், மக்கள்லாம் பேசுவாங்க, இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு விவாதமாகி திமுக எதிராக ஏதாவது கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பொய், அவ்வளோ அபாண்டமான பழிகள். இந்த விவகாரத்தில் என்ன ஆட்டம் போட்டாங்க சில எச்ச மீடியாக்களும் எல்லாம், என்ன ஆட்டம் போட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிபிஐ அறிக்கை தாக்கல் பண்ணதும் அவ்வளோ பேரும் அவனுக்கு நவ துவாரங்களையும் பொத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதில் வர ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யான்னு ஹேஷ்டேக்லாம் போட்டானுங்க. நீங்கள் பாருங்க, இந்த எஸ்ஜி சூர்யான்ற நபர் போட்டிருக்காரு பதிவுகள்லாம், ஷாக்கிங், அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு, ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா, பிஜேபி லீடர் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, இந்து பிள்ளைங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க, இந்து பிள்ளைங்களெல்லாம் வந்து மாற்றுறாங்க, ஐயோ இந்துக்களுக்கு இங்கே வந்து பாதுகாப்பே இல்லை தமிழ்நாட்டில் அப்படி இப்படி சொல்லிட்டு உருண்டு பிறண்டுக்கிட்டு கிடந்தானுங்க. இவங்கெல்லாம் இப்போ என்ன சொல்லுவாங்க, என்ன பதில் சொல்லுவாங்க? மன்னிப்பு கேட்பானுங்களா வந்து இப்படிலாம் ஹேஷ்டாக் போட்டதுக்கு, ட்ரெண்ட் பண்ணதுக்கு? மூஞ்சி முகரைகளை எங்கடா கொண்டு போய் வைப்பீங்க? இந்த எஸ்ஜி சூர்யான்ற மாதிரிலாம் டிபேட் ஷோக்கெலாம் வந்து உட்காரணுமே எல்லாருக்கும் முன்னாடியும், எப்படி வந்து உட்காருவீங்க? முக்கியமாக திமுக காரங்களாம் டிபேட் ஷோல எல்லாம் போட்டு செருப்பை கழட்டி கவ கொடுத்து அடிப்பாங்க. என்ன பண்ணுவீங்க? எப்படி பதில் சொல்லுவீங்க? இதுக்கு என்ன பதில்? ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சீக்கிரமாக ஏதாவது ஒரு டிபேட் ஷோ நடத்துங்க இந்த விவகாரத்தில். இந்த சங்கிகளில் எப்படி அசிங்கப்படுறானுன்றதை நாங்கள் பார்க்கணும். வெக்கம் சூடு சோறுன்னு எதுவுமே இருக்காது. தப்பு செஞ்சுருக்கோம் மன்னிப்பு கேட்போம் அதெல்லாம் கிடையாது. அப்படியே வந்து நிற்பானுங்க சொரண கெட்ட நாய்ங்க, சங்கி நாய்கள். பாஜக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. ஒவ்வொரு விவகாரத்திலையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் எந்த அளவுக்கு மோசமாக இவங்க எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. மிக தெளிவாக தெரியும். இந்த குழந்தைக்கு வந்து அந்த பள்ளியில் டார்ச்சர் கொடுத்ததுக்கான காரணமே தான் பிறந்த மதத்திலிருந்து மாற மாட்டேன் என்று சொல்லி அதற்கு கட்டாயப்படுத்தி தான் அதுக்கு முக்கிய காரணம் நமக்கு தெரிய வரும். அதனால தான் நம்ம திரும்ப சொல்றோம், இதை இண்டிபெண்டன்ட் என்கொயரி கொடுத்துருங்க. சிபிஐ போன்ற இண்டிபெண்டன்டா இருக்கக்கூடிய பாடி இதில் என்கொயரி பண்ணட்டும். அரியலூர் மாணவி லாவண்யா தற்கொலைக்கு மதமாற்ற முயற்சி காரணம் அல்ல என்று உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. மாணவி படித்த பள்ளியில் எந்த ஒரு மத மாற்றமும் நடக்கவில்லை என்று சிபிஐ அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. சிபிஐ தான் என்கொயரி பண்ணணும்னு அடம்பிடிச்சு அண்ணாமலை கேட்டிருக்காரு. சிபிஐ தான் இப்போ என்கொயரி பண்ணி அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க? இதே மாதிரி தான் ஒரு குரூப் இருக்குது தமிழ்நாட்டில், டிவிகே விஜய் ஹெச்கியூன்ட்டு. எங்களுக்கு சிபிஐ தான் வேணும்னு போட்டு நீதி வெல்லும்னு போட்டாங்க. இப்போ வந்து ஓடி ஒளிஞ்சு குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உண்மையாலுமே நீதி வெல்லுமான்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு நீதினு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த நீதி வெல்லுமான்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தாவேக்காவினர். இந்த சங்கிகளும் சங்கிகளுடைய அடிமைகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. ஐயோ என்னமா என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு இறந்ததற்கான காரணம் வேற, அதற்கு கடுமையாக தண்டனை வந்து கொடுக்கணும். அதுக்கு யார் காரணமோ அவங்கள வந்து தண்டிக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது மதத்தினால வந்தது, மதம் மாற்றம் செய்ய பார்த்தாங்க. அந்த அந்த டீச்சருடைய பேர் வந்து கிறிஸ்டியன் பேர், அந்த ஸ்கூல் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ன உடனே உள்ளே பூந்துட்டானுங்க வந்து, ஓடி வந்துட்டானுங்க. ஓடி வந்து இங்கே பாருங்க இப்படி செஞ்சுட்டாங்க. என்னடா பொழப்பு உங்களுது நாய்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்படி ஒரு பொழப்பு உழைக்கிறதுக்கு 4 பேர் ஸ்ட்ரக் ஆகுதுங்க. பேச வேணாங்க, நமக்கு வாயில் வருது. நல்ல தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை தூண்ட நினைத்த இந்த அண்ணாமலை என்ற சாக்கடைக்கும் பாஜகவினருக்கும் இவங்களுக்கு ஒத்துஊதிய மீடியாக்கள் இருக்கு இல்லையா, சில எச்ச மீடியாக்கள், அவங்களுக்கும் என்ன தண்டனை? இப்போ அந்த சிறுமி இறந்த விவகாரத்தில் அந்த விடுதி காப்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்க போகிறாங்க. அது ரைட்டு. அவங்க அந்த சிறுமியை தற்கொலை செய்ய தூண்டியிருக்காங்க. தற்கொலை செய்ய தூண்டுறது குற்றம், அது தவறு. ஆகவே அந்த நபர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை தூண்டுறது தப்பா இல்லையா? இங்கே இருக்கிற மக்களுடைய நிம்மதியெல்லாம் கெடுத்து இங்கே பல பேரை சாகடிச்சு மண்டையை உடைச்சி எல்லாரையும் வந்து இது பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இந்த ஒரு எண்ணம் தவறா இல்லையா? இதற்கு என்ன தண்டனை? குறைந்தபட்சம் மக்கள் கிட்ட மன்னிப்பாது கேட்பானுங்களா? இந்த விவகாரத்தில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்த நம்ம பேசணுங்க. தாவேகா தலைவர் விஜய் இந்த விவகாரத்தில் வாயை திறக்கல. தாவேகா தலைவர் விஜய்னு மட்டும் இல்லை, இந்த அணில் குஞ்சுகளில் ஒருத்தன் கூட இந்த விவகாரத்தை பற்றி பேசலைங்க. ஏண்டா அண்ணாமலை, ஏண்டா
நீ ஏன்டா வந்து இந்த மாதிரி ஒரு பொய் செய்தியை பரப்புன, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா, மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட அண்ணாமலையை டாக் பண்ணியோ எவனுமே இதை பற்றி பேசலை. தாவேக்காரனுங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கானுங்க, எவனாவது இதை பற்றி பேசுகிறானான்னு பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க, எவனாவது பேசுகிறானான்னு பாருங்க, பேச மாட்டான். அப்படியே பேசுகிறானுங்க, பதிவு போடுறான்னு வைங்களேன், நீ பாஜகவாக இருக்கிறதுனால நாங்கள் உன்னை விடுறோம், இதுவே திமுகவாக இருந்தால் வை உடைய போட்டு பொழந்திருப்போம் அப்படின்பானுங்க. அப்படி தான் இருக்கும் அவங்களுடைய பதிவு, நல்லா தடவி கொடுப்பானுங்க. பாஜகவை அவங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லுது தாவேக்கா. இந்த தாவேக்காவுடைய கொள்கை என்ன? மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைக்கு எதிராக பாஜக தமிழ்நாட்டில் ஒரு செயலை செய்து, அண்ணாமலைன்ற டாஸ் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கு ஒரு செயலை செய்கிறான். அப்போ அந்த நபரை எதிர்த்து ஒரு பதிவோ இல்லை ஒரு அறிக்கையோ இல்லை ஏதோ ஒன்று வந்திருக்கணுமா இல்லையா? அத்தனை பேரும் அமைதியாக இருக்கானுங்க. இதுவே இந்த விவகாரம் திமுக சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரமாக இருக்கட்டுமே, இப்படி ஒரு கேவலமான விவகாரம் திமுக சம்மந்தப்பட்ட விவகாரமாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அப்படியே ஒரு வாதத்துக்கு வைப்போமே, அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க? இந்நேரத்துக்கு காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு ஆடாடு நாடிருப்பாங்களா இல்லையா? இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், பாஜகவுடைய ஒன்றா நம்பர் அடிவருடி, நம்ம வேற எதுவுமே சொல்ல முடியாது. நம்பர் 1 தமிழ்நாட்டிலே நம்பர் 1, வேற யாரும் இப்படிப்பட்ட அடிமை வேலை செய்ய மாட்டாங்க பாஜகவுக்கு. 2 பேருக்கு தான் போட்டியே. யார் பாஜகவுக்கு சிறந்த அடிமைன்றதுல? ஒன்று தாவேக்கா, இன்னொன்று அதிமுக. இவங்க 2 பேரும் தான் போட்டி போட்டு போறாங்க. சரி, தலைவன் எப்படி இருக்கான்? சரி, இந்த அணில் குஞ்சுகளுக்காவது ஏதாவது சொரணை இருக்கும், பாஜக ஏதாவது பேசுவானுங்க, இந்த அண்ணாமலை ஏதாவது திட்டுவானுங்கன்னு பார்த்தா ஒருத்தங்க கூட ஒரு பதிவும் இல்லைங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. டே, எப்படா நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்க? வந்து பெரியார கொள்கை தலைவர்ன்றாரு, அறிஞர் அண்ணாவை நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்படின்றாப்புல, ஆனால் அம்பேத்கர் அவர்களும் கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க. இவங்களெல்லாம் பற்றின அடிப்படை புரிதல் இருந்தால் கூட இந்த விவகாரத்தில் கோவம் வந்திருக்கணுமே, ரத்தம் கொதிச்சிருக்கணுமே, ஒரு பதிவாவது போட்டிருக்கணுமே. ஒருத்தருமே இதை பற்றி ஏன்டா வாயை திறக்க மாட்டேங்க? பாஜகவை பேசுகிற உங்களுக்கு அப்படி என்னடா பயம்? பாஜகவையும் அதன் கேடுகட்ட அரசியலையும் எதிர்த்து தமிழ்நாட்டில் குரல் கொடுத்து பேச திமுக காரங்களால் மட்டும்தான் முடியும், திமுக தொண்டர்களாலையும் திமுக ஆதரவாளர்களாலையும் மட்டும்தான்டா பேச முடியும். வேற எவனுமே வாயை திறந்து பேச மாட்டான். இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரம், அரசியல் களம் இப்படி தான் இருக்கு. பாஜக உள்ள வந்துடும், பாஜக வந்துடும் சொல்றதுல இவங்க வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு அதை நல்லிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை சொல்லி சொல்லி திமுக வந்து ஆட்சியில் உட்கார்றாங்கன்ட்டு. பாஜக உள்ள வந்துரும்ன்றதெல்லாம் ஜோக்கு கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. பார்த்தீங்கல்ல, பாஜக வந்து ஆட்சியில் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு பவரும் கிடையாது. ஆனாலுமே இப்படி ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த எவ்வளோ மோசமாக ஹேண்டில் பண்ணி அதை வந்து எப்படி திசை திருப்ப பார்த்தாங்க. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இங்கே இருக்கிற மக்களுடைய புரிதலும் திமுக செய்யக்கூடிய அரசியலும் தான். மக்களே அவங்க ட்ராப்பில் விழுந்துடாதீங்க, மக்களே நீங்கள் கவனமாக இருங்க, மக்களே கவனமாக இருங்கன்னு சொல்கிறது யாரு? திமுக தான் சொல்லுது, வேற யார் சொல்றா? பாஜக இப்படிதான் மதத்தை தூக்கிட்டு வருவான், மதத்தையும் அரசியலையும் ஒன்னா பார்க்காதீங்க, அது வேற வேற அப்படின்ட்டு மக்களையெல்லாம் விழிப்புணர்வு அடைய வச்சு இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சூழல் உருவாகிறதுக்கான அரசியலை செய்யறது யார்? திமுக தான். திமுகவை தவிர வேற யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் நடக்கிறப்போலாம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கலவரம் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் செத்துருப்பான்னு தெரியாது, எத்தனை பேர் மண்டை உடைஞ்சிருக்குன்னு தெரியாது, எத்தனை பேர் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக நடப்பணமாக வாழ்ந்திருப்பாங்கன்றது தெரியாது, அவங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியாது. திமுக ஆட்சியில் இருந்ததுனால மட்டும்தான் வி ஆர் நாட் அலவிங், வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்னு சொல்லி தைரியமாக ஒன்றிய அரசுக்கு சவால் விட்டு வந்த சங்கிகளை எல்லாம் அடித்து துரத்தி விட்டுருக்கோம். அந்த மலை மேலே ஒருத்தன் கூட ஏறிப்போய் அந்த தீபத்தூண் அவனுங்க காட்டின தீபத்தூணில் அவனுங்களால தீபம் ஏற்ற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் திமுக மட்டும்தான். வழக்கமாக அந்த கோயிலில் எங்கே வந்து தீபம் ஏற்றுவாங்களோ இந்து மக்கள், இந்து பக்தர்கள், உண்மையான பக்தர்கள் எங்கே தீபம் ஏற்றுவாங்களோ அங்கே ஏற்றப்பட்டுச்சு. இதுதான் மத நல்லிணக்கம். ஃபாசிசம் பாயாசம்னு கிண்டல் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இப்போ பேசுகிறீங்க, நல்லா வாய்க்கிலேயே பேசுகிறீங்களடா. எங்கடா போனீங்க நீங்கள்லாம்? தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பெரிய முதன்மை சக்தி, எங்களுக்கு பெரிய பலம் இருக்குது, நாங்கள் பவர் பேக்டு ஃபோர்ஸ், நாங்கள் இராணுவத்திற்கு இது நிகரான படை அப்படின்லாம் பெருசாக பிடிங்கிட்டு இருக்கீங்களே, எங்கடா போனீங்க நீங்கள்லாம்? இந்த விவகாரத்தில் ஏன்டா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? பாஜக எதிர்த்து பேசுங்கடா பார்ப்போம். நாங்களாம் பேசுகிறோம்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு பேசுங்கடா பார்ப்போம். உங்களால் முடியாதுடா, உங்களுக்கு தைரியம் கிடையாதுடா, உங்களுக்கு துணிச்சல் கிடையாது. நீங்கள் எல்லாம் கோழைகள். 41 பேர் இறந்தப்போவே விட்டுக்கிட்டு ஓடின கோழைகள். அங்கே நின்று அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அது என்னன்றதை வந்து பார்க்கறதுக்கு கூட ஒரு கொஞ்சம் கூட அடிப்படையான ஒரு துணிச்சலே உங்களுக்குலாம் கிடையாது. எவனாவது போனீங்களா? கட்சி ஆஃபீஸை இழுத்து மட்டும் ஓடி தானே போனீங்க அத்தனை பேரும். இப்படிப்பட்ட ஓடுகாலிகள் பின்ன என்ன செய்வீங்க? திமுக மட்டும்தான் பாய்வீங்க. பாஜகன்னு வந்தால் நவதுவாரங்களையும் பொத்திக்கிட்டு இருக்கானுங்க. வெக்கமா இல்லையா? இப்படியெல்லாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்னத்துக்கடா அரசியல்னு ஒன்று பின்ன உங்களுக்குலாம் தேவை? அரசியல் பின்ன திமுக எதிர்க்கிறது மட்டும்தான் அரசியலா? இப்போ கூட டிபேட் சொல்ல ஒரு பைத்தியம் வந்து உட்காந்துருந்து பேசிக்கிட்டு இருந்து நான் பார்த்தேன்.
பாஜகவை நாங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அது ஒன்றியத்தில் ஆளுது. நாங்கள் என்ன ஒன்றியத்தில் ஆட்சி பிடிக்க போகிறோம்? நாங்கள் எங்களுக்கு திமுக தானே ஆட்சி பிடிக்கணும், திமுக தானே இருக்குது இங்கே, நாங்கள் அங்கே தானே ஆட்சி பிடிக்கணும். பைத்தியமாடா நீங்கள் எல்லாம், பைத்தியமா நீங்கள்? தெரியாம தான் கேட்குறேன். பாஜக வந்து ஆட்சியில் இல்லைன்னா பாஜக எதுவுமே பண்ண வராதா தமிழ்நாட்டில்? அரசியல் ரீதியாகவும் தமிழ்நாட்டுக்கு வந்து பல பிரச்சனைகளை கொடுக்குது. அரசாங்க ரீதியாகவும் பார்த்தா நமக்கு தர வேண்டிய காசை தர மாட்டேங்கிறாங்க. பல பிரச்சனைகளை படுத்திக்கிட்டு இருக்காங்களே, கண்ணு முன்னாடி பார்க்குறோமே, மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்குறாங்க. அரசாங்க ரீதியாகவும் எதிர்க்க மாட்டேங்கிறானுங்க, கொள்கை ரீதியாக வந்து எதிரின்றாங்க, கொள்கைக்கும் எதிர்க்க மாட்டேங்கிறானுங்க, அரசியல் ரீதியாகவும் பார்க்க மாட்டேங்க. என்னத்துக்கு தான் நீங்கள் எல்லாம் இப்போ இருக்கீங்க? இல்லை எனக்கு புரியல. கொள்கை எதிரினா இப்போ பாஜக வந்து கொள்கை ரீதியாக மட்டும்தான் எதிரியா? அரசாங்க ரீதியாக வந்து எதிரி கிடையாது. இவங்களுடைய கான்செப்டே புரியல. அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்றாங்க. அரசியல் இல்லாமல் எது கொள்கை, கொள்கை இல்லாமல் எது அரசியல்? எனக்கு புரியவே மாட்டேங்குதே. என்ன மண்ணாங்கட்டிக்கு தான் அரசியல் கட்சின்னு ஆரம்பித்து நிறைய பைத்தியங்களை உருவாக்கி வச்சு 41 பேர், 41 இல்லை, ஒரு 50க்கு மேலே இறந்துட்டாங்க. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டாங்க. நீ செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. இப்படி ஒரு தண்ட கர்மாந்திரமாக ஒரு அரசியல் கட்சி வந்து உட்காந்துருக்கு தமிழ்நாட்டில். என்ன இளவுக்கு தான் வந்து இருக்கானு தெரியல. இளவு கூட்டுறதுக்குனே ஒரு கட்சியை உருவாக்கி வச்சு மக்களை எல்லாம் சாவடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாட்டுடைய நலனுக்கு ஏதாவது பேசுகிறாங்களா? பேசி பேசி என்ன ஆக போகுதுன்னு கேட்குறானுங்க. பேசுனா என்ன இங்கே மாறிட போகுது? பேசாமல் என்னடா இங்கே மாறப்போகுது? அதான்டா கேள்வியே. முதல்ல பேசி பேசி மாறுதுன்றது என்ன கேள்வி? முதல்ல பேசாமல் இங்கே என்ன மாறப்போகுது அப்படி தான் கேட்கணும். என்னடா நீங்கள் தலைகீழாக இருக்கீங்க? தண்ணியை எப்படி வாய் வழியாக கொடுக்க மாட்டீங்களா? கீழே இருந்து ஏற்றுவீங்களா, இல்லை தலைகீழாக நின்று வாய்க்குள்ளே விட்டு ஏற்றுவீங்களா? யாரா நீங்கள்லாம் பைத்தியக்காரனுங்களா? தற்குறி மண்டை கோளாறு பிடிச்சவனுங்களா இருக்கானுங்க பைத்தியக்காரனு. பேசாமல் எப்படி அரசியல் பண்ணுறதுன்னு கேட்டால் அது அவங்க பேசாமல் இருந்து எல்லாம் சாதிச்சிடும். எங்கள் தலைவர் பேச மாட்டார், ஆட்சியை கொடுத்து பாருங்க நாங்கள் பிடுங்கிடுவோம். என்ன பிடுங்குவீங்க? எப்படி என்ன பண்ண முடியும்? பேச வேண்டாமாடா? உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னே தெரியாமல் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா எப்படிடா ஓட்டு போட முடியும்? தற்குறியா நீங்கள்? தற்குறி பயலுக்கு வேணா ஓட்டு போடுவானுங்க, விஜய் 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 விஜய்ன்ட்டு. நார்மல் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்கன்ட்டு? ஒரு சிபிஐ கிட்ட ஒரு கேஸ் இருக்குன்றதுனாலயே பட்ஜெட் ரிலேட்டடாக வாயை திறக்கலை. இன்னும் இந்த அண்ணாமலையை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை, வக்கில்ல. என்ன மயிருக்கடா நீங்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்கீங்க? தமிழ்நாட்டு இளைஞர்களை கெடுத்து குட்டி சோறாக்குறதுக்குனே வந்திருக்கானுங்க தற்குறி கூட்டம். சரி மக்களே, இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.